ஹாய், வெல்கம் டு தகவல் சேவை. கூட்டுறவுத்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க உதவியாளர். இந்த உதவியாளர் பணிக்கு நீங்கள் ஆன்லைன்லே அப்ளை பண்ணலாம். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வெப்சைட் லிங்க் வீடியோ கீழே டிஸ்பிளேஸில் இருக்கும். லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் டைரெக்டாக ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வெப்சைட் வேறுபடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மாவட்டத்தை நீங்கள் செக் பண்ணால் டிஆர்பி நீங்கள் டைப் பண்ணி உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் ஸ்டார்டிங் டேட், எண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. அறிவிப்பு நீங்கள் செக் பண்ணால் கிளிக் டவுன்லோடு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி அறிவிப்பு செக் பண்ணிக்கங்க. உங்கள் மாவட்டத்தில் உங்கள் மாவட்ட நேம் என்ட்ரு பண்ணி இப்படி தான் வரும். நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது கள்ளக்குறிச்சி மாவட்டம். இதில் நாள் கொடுத்துருப்பாங்க, எந்த நாளில் அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்கன்னு. இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கூட்டுறவு சங்கத்தின் பதிவாளர் கட்டுப்பாட்டில் செயல்படும் அந்த சங்கத்தில் கீழே இருக்கிற உதவியாளர் பணிக்கு தான் இது நிரப்ப போகிறாங்க. இது ஆன்லைன் எண்ட் டேட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் 2 ஜாப் கொடுத்துருப்பாங்க. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உள்ள உதவியாளர் காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா அந்த மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் உதவியாளர் மொத்தம் 10. அதுக்கு ஊதியம் எவ்வளோ அதுக்கான இது கொடுத்துருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா அந்த இடஒதுக்கீடு மூலிமா இது ஒதுக்குறாங்க. ஒவ்வொரு பிரிவுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் செக் பண்ணிக்கங்க. 2வது உதவியாளர் இதை பார்த்திங்கன்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தவிர மற்ற மத்திய அந்த தொடக்க கூட்டுறவு சங்கங்கள் இருக்கும். அதுக்கு உதவியாளர் அதுக்கு ஏ, பி, சி இது கேட்டகரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒவ்வொரு இதுக்கும் எத்தனை எண்ணிக்கை எடுக்கிறாங்க, அதுக்கு ஊதியம் எவ்வளோ, அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்தமாதிரி செக் பண்ணிக்கங்க உங்கள் மாவட்டத்தில். அதில் மொத்தம் எத்தனை வேக்கண்ட் இருக்குது அதுக்கான எண்ணிக்கை கொடுத்துருப்பாங்க. அது பார்த்திங்கன்னா அதுவும் அந்த ஒதுக்கீடு மூலிமா தான் அது கொடுத்துருக்காங்க. பொது பிரிவுக்கு எவ்வளோ, முஸ்லீம், சிறுபான்மை அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இந்த காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா எண்ணிக்கை அது கொடுத்துருப்பாங்க. அது எப்படி அவங்க நிரப்ப போகிறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட்டு இந்த 29/8 அந்த தேதிக்குள்ளே அதை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு இதில் ஆதி திராவிடர் வயது வரம்பு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒவ்வொருக்கும் ஓசி தனியாகவும், முஸ்லீம், மிகவும் பிற்பட்டவர் அதை எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. கல்வி தகுதியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எனி டிகிரி அதாவது பட்டப்படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதில் கூட்டுறவு சங்கத்தில் நடத்தப்படும் அந்தந்த கூட்டுறவு சங்கத்திலே இந்த ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லும் அவங்க அந்த சங்கத்தில் பயிற்சி நடத்துவாங்க. அதில் நீங்கள் இதில் ஏதாவது பட்டப்படிப்பு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான இது நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த கூட்டுறவு இதில் அஞ்சல் வழியாக இல்லை ஆன்லைனில் படிச்சிங்களா அதுக்கு டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு முறை நீங்கள் இதை படித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இதுக்கு விண்ணப்பம் கட்டணமும் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பம் கட்டணம் பார்த்திங்கன்னா விதவை, ஆதி திராவிடம் இருந்தால் 250, மித்த பிரிவு சார்ந்தா இருந்தால் 500 நீங்கள் கட்டுற மாரி இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் கட்டணம் செலுத்தும் போது சிலது அந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் அந்த கட்டணம் நிராகரிக்க வந்தால் அது அவங்க பொறுப்பு இல்லை. அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆன்லைனில் பேமெண்ட் செல்லும்போது ரிஜெக்ட் ஆகும். அந்த பேமெண்ட் ரிஜெக்ட் ஆகிட்டால் திரும்பி உங்களுக்கு வராது. அது மெயினாக நீங்கள் கரெக்டாக பார்த்து நீங்கள் ஆன்லைனில் செலுத்துங்க. இதில் கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன அப்லோட் பண்ணணும், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர், நீங்கள் என்ன படிச்சிங்களோ அந்த படிப்பு, ஜாதி சான்று, நீங்கள் கூட்டுறவுத்துறையில் நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அந்த பட்டப்படிப்பு அதுக்கான இது எல்லாமே MP, KPலாம் கொடுத்துருப்பாங்க, JPGலாம். இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு முறை இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துங்க. படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு முறை படித்து பார்த்துட்டு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலான்னா திரும்பி நீங்கள் ஃப்ரண்ட் பேஜுக்கு வாங்க. ஃப்ரண்ட் பேஜ் வந்தோடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் டேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்கலாம் செக் பண்ணிவிட்டு ஹோம்னு இருக்குது பாருங்கள். அந்த பேஜுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே இதில் சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளை நியூன்னு க்ரீன் கலரில் இருக்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வேலைவாய்ப்பில் அந்த விளம்பர எண்ணில் நீங்கள் மத்திய கூட்டுறவு வங்கி இல்லை தொடக்க வேளாண்மை, மத்திய கூட்டுறவு வங்கினா 1, தொடக்க வேளாண்மைனா 2, அதை மாற்றிங்க. மாற்றிட்டு விண்ணப்பதார் பெயர் யார் பெயரில் அப்ளை பண்ணுறீங்களோ நேம் என்ட்ரு பண்ணிக்கங்க. அவங்களோட இன்சியல் இல்லை ஃபாதர் நேம் கூட என்ட்ரு பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிங்க. அந்த இயர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இயர் மட்டும் ஷோ ஆகும். நீங்கள் அதுக்கு மேலே கிளிக் பண்ணி டேட் ஆஃப் பர்த்தை மாற்றிங்க. உங்கள் ஃபாதர் நேம் என்ட்ரு பண்ணிக்கங்க.
அப்பா பேர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இன்ஷியல் இருந்தாலும் இன்ஷியல் என்ட்ரு பண்ணிங்க. ஃபாதர் நேமில் மதர் நேம் என்ட்ரு பண்ணிங்க. காப்பாளர் பெயர், அதாவது கார்டியன் இருந்தால் அவரோட பெயர் என்ட்ரு பண்ணுங்கள். இல்லாட்டா நீங்கள் விட்டுருங்க. மெயினாக அந்த ஸ்டார் ஐக்கான் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனா பெண்ணா மூன்றாம் பாலின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் எந்த கேட்டகரியும் செலக்ட் பண்ணிட்டு மேரேஜ், லேண்ட் மேரேஜ் அதை செலக்ட் பண்ணிங்க. மேரேஜ்னால் கணவர் பெயர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அன்மேரேஜ்னால் ஃபாதர் நேம் கூட என்ட்ரு பண்ணிங்க. விண்ணப்பதாரர் பிறந்த இடம், நீங்கள் எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். சொந்த மாநிலம் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம், நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அந்த டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு, மொழி நீங்கள் என்ன மொழியோ அது பேர் செலக்ட் பண்ணிட்டு, தேசிய இனம் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். மதம், நீங்கள் எந்த மதம் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சான்று விவரம், நீங்கள் எஸ்சி, எஸ்டி, எம்பிசி, டிஎன்சி நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். வகுப்பு உட்பிரிவு, நீங்கள் அதில் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எம்பிசினா நீங்கள் அதில் 1 இயர் கவுண்டர் அதில் நிறையா வரும். நீங்கள் அதில் எந்த கேட்டகரி வரீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அந்த சான்று வழங்கின அதிகாரி, நீங்கள் இப்போ அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருப்பாங்க. எந்த அதிகாரி உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்தாங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த சான்று எண் டிஎன்லேருந்து தொடங்கும் அந்த ஜாதி சர்டிஃபிகேட்டில், அந்த நம்பர் வந்து அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த தேதியில் வந்து வழங்கப்பட்டாங்களோ அந்த தேதி வந்து செலக்ட் பண்ணிங்க. மாவட்டம், வட்டம், நீங்கள் மாற்றத்தில்னா ஆம் கிளிக் பண்ணுங்கள். ஆம் கிளிக் பண்ணிங்கன்னா அது டீட்டெயில்ஸ் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா இல்லை செலக்ட் பண்ணிங்க. இல்லை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் முன்னாள் இராணுவனர் கேட்டிருப்பாங்க. அதில் ஆம்னா ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா இல்லை கிளிக் பண்ணிங்க. நீங்கள் தேர்வானம் அல்லது வேறு எதாவது பணி தேர்வுகள் அதை வந்து கலந்து கொண்டு கேட்டிருப்பாங்க. அப்படி நீங்கள் எதாவது கலந்து கொண்டு இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஆம் கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி எதுவும் இல்லைனா இல்லை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஆம் என்ட்ரு பண்ணிங்கன்னா என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எதாவது பணி விவரம், நீங்கள் எதாவது ஒர்க்கில் நீங்கள் ஏற்கனவே இருந்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆம் கிளிக் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லை எதுவும் இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கல்வி தகுதி விவரங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் 10ஆம் வகுப்பு அந்த பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் தேர்ச்சி பெற்ற அந்த மாதம், வருஷம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதம் அந்த வருஷத்தை நீங்கள் அந்த மார்க் லிஸ்ட்டில் பார்த்தாலே இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்க. நீங்கள் என்ன மொழி தேர்ந்தெடுத்தீங்க, தமிழ், இங்கிலீஷ், அதை செலக்ட் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு எந்த ஸ்டேட் போர்டு இல்லை சிபிஎஸ்சி எதில் படிச்சிங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு அந்த மதிப்பெண் சான்று, அந்த மதிப்பெண் சான்றிலே கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் பார்த்து என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு மேல்நிலை படிப்பு, நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான கல்வி தகுதி, நீங்கள் எத்தனை வருஷம் டிப்ளமோ படிச்சிங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்து கரெக்டாக பார்த்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வருஷம் முடிச்சிங்க அந்த தேர்ச்சி, மாதம், வருடம், அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் மொழி தமிழா இங்கிலீஷா அது செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் மேல் வகுப்பு அந்த கல்வி வந்து நீங்கள் சிபிஎஸ்சியில் படிச்சிங்கன்னா ஸ்டேட் போர்டாக அது வரும், நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. அந்த மதிப்பெண் சான்றிதழ் வந்து என்ட்ரு பண்ணிங்க. என்ட்ரு பண்ணிட்டு யூஜி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அது வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இது மெயினாக அந்த ஸ்டார் ஐக்கான் வரல, அதனால் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க. இல்லாட்டா டிஃபால்ட்டாக கூட விடலாம். இது நீங்கள் ஃபில்லப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. அது நீங்கள் எப்போ முடிச்சிங்க, அந்த மாதம், வருஷம், நீங்கள் என்ன மொழியில் படிச்சிங்க அதெல்லாம் கேட்கும், நீங்கள் அதெல்லாம் என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பிஜி அந்த முதுநிலை அது வந்து கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே படிச்சிங்க, எந்த வருஷம் முடிச்சிங்க, நீங்கள் லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜில் படிச்சிங்க அதையெல்லாம் கேட்கும், அதெல்லாம் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கங்க. மதிப்பெண் சான்று எண்ணும் என்ட்ரு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கூட்டுறவுத்துறையில் நீங்கள் அந்த ஆன்லைன் கிளாஸ் இல்லை நீங்கள் தபால் மூலிமா படிச்சிருந்தாலும் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்களோ இது எல்லாம் வரும். நீங்கள் இந்த கேட்டகரியில் எதாவது படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் தற்போது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் கூட்டுறவு பட்டப்படிப்பு படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆம்னா ஆம் கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா இல்லைன்னு கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கீழே குறிப்பிட்டுள்ள பட்டியல் ஏதாவது நீங்கள் ஒன்று படித்து முடித்துள்ளன்னு கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா அதை நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க அந்த நேமுக்கு நேராக. அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எங்கே படிச்சிங்க அதெல்லாம் கேட்கும், சான்று எண்ணெலாம் கேட்கும், அதெல்லாம் என்ட்ரு பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இளநிலை படிப்பு, அதாவது அது முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க.
அப்படி இல்லைன்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் அந்த மீடியம் அந்த தமிழ் இது உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, அதாவது தமிழ் வழியில் அதை படிச்சிருந்தீங்கன்னா ஆம் கிளிக் பண்ணிங்க. அப்படி இல்லை கிளிக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட அட்ரஸ், நீங்கள் தொடர்பு கொள்ள முகவரியும் நிரந்தர முகவரியும் ஒரே இடத்துல இருந்தால் அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணிக்கங்க. இல்லை வேறு இடத்துல இருந்தால் நீங்கள் அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணாதீங்க. ஒரே அட்ரஸில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களோட டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், வில்லேஜ் நேம், உங்களோட வில்லேஜ் நேம், மாநிலம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம், அஞ்சல் பின்கோடு, உங்கள் ஏரியா பின்கோடு என்ட்ரு பண்ணிவிட்டு சேம் அட்ரஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் மேலே அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களோட நிரந்தர முகவரியோ நீங்கள் மேலே என்ன என்ட்ரு பண்ணிங்களோ அது கீழே வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆட் ஆகிரும். அது நீங்கள் செக் பண்ணிங்க. இல்லை வேறு முகவரியில் இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மாற்றிக்கலாம். அந்த பாக்ஸில் கிளிக் பண்ணாமல் உங்களோட ஜிமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களை கான்டாக்ட் பண்ணுற ஜிமெயில் ஐடியை என்ட்ரு பண்ணுங்கள். ஃபோன் நம்பர், நெக்ஸ்ட்டு உங்களோட புகைப்படம் பார்த்திங்கன்னா 50 கேபி தான் இருக்கணும். ஜேபிஜியில் இல்லை ஃபார்மேட்டில் இருக்கணும். 50 கேபிக்கு மேலே கூட சூஸ் ஃபைலில் கிளிக் பண்ணி உங்கள் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்க. உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள். 50 கேபி தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. உங்களோட அந்த படித்த அந்த டிகிரி சர்டிஃபிகேட், டிப்ளமோ அது வந்து 600 கேபி தான் இருக்கணும். பிடிஎஃப்பில் இருக்கலாம். ஃபார்மேட் வந்து சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கங்க. நீங்கள் பட்டப்படிப்பு முடியறதுக்கான அதுக்கான சான்று இருந்தால் அந்த 200 கேபி தான் இருக்கணும். அந்த சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு இந்த கேப்ஸா வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க மாதிரி என்ட்ரு பண்ணுங்கள். கேப்ஸாவை என்ட்ரு பண்ணிவிட்டு இதில் உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருப்பாங்க, தமிழ்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு முறை நீங்கள் படித்து பார்த்துங்க. அதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கீழே அந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்னு இருக்குது பாருங்கள். சப்மிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டணம் செலுத்துகிற மாரி வரும். அது நீங்கள் மெயினாக அதை செக் பண்ணிக்கங்க. சப்மிட் பண்ணிவிட்டு உங்களோட யூபிஐ ஐடியில் டெபிட் கார்டு மூலிமா நீங்கள் வந்து கட்டணம் வந்து செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.